இந்த டாபிக் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு தாங்க சொல்லணும். நீதி கட்சி. அப்போ நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, இது இல்லாத 2015 ஆகட்டும், 16 ஆகட்டும், 17 ஆகட்டும், எல்லா கொஷின் பேப்பர்லையும் இந்த கொஷின் ஆனது கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றின ஒரு கொஷினாவது இருக்கும். ஸோ அதோடைய தொடக்கத்தை பற்றி பார்த்துடலாம். அப்போ நீதி கட்சி எப்போது தொடங்கப்படுது, யாரால் தொடங்கப்படுது? ஸோ நான் இங்கே கீழே கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 20, 1916 அன்னைக்கு விக்டோரியா ஹால், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு விக்டோரியா ஹாலில் வச்சுட்டு முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர்கள் கூடி பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கவனிக்கணும், பிராமணர் அல்லாத தலைவர்கள். அப்போ இந்த நீதி கட்சி அப்படின்றது எதுக்காக தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல், அப்புறம் பொருளாதாரம், அதுக்கப்புறம் கல்வியல், இவங்க எல்லாத்துலேயுமே பிராமணர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க. ஸோ இந்த நிலைமையை மாற்றணும், பிராமணர் அல்லாதவர்களுக்கும் உரிமையை வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த நீதி கட்சி. அப்போ இதை ஆரம்பிக்கப்பட்டதுக்கான முக்கிய 3 நபர்களை பற்றி பார்க்கலாம். பிட்டி தியாகராய செட்டி கொடுத்துருக்கிறேன். பிட்டி தியாகராய செட்டி, TM நாயர், சி நடேசனார், இவங்க 3 பேரும் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான நபர்கள். அதுலேயும் இந்த பிட்டி தியாகராய செட்டி அவருக்கு சார்ந்து நம்ம சென்னையில் இன்றைக்குமே தியாகராய நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரை அன்போடு வெள்ளுடை வேந்தர் அப்படின்ற அழைப்பாங்கன்றது மேலும் சிறப்பு. வெள்ளுடை வேந்தர் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம் ரிலேட்டடாக வெள்ளுடை வேந்தர். அப்போ இந்த கட்சி 1916 ஆரம்பிக்கும் போது 2 இயக்கங்களாக இருந்துச்சு. அதில் முதல் இயக்கம் அப்படின்றது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் மற்றும் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நல உரிமை சங்கம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மக்கள் கழகம் அல்லது மக்கள் சங்கம் அப்படின்றது பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் மற்றும் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அதில் இந்த சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பங்கு கழகம், ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. இது ஆரம்பிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாளிதழ்களை உருவாக்கி மக்களிடையே பிராமணர் அல்லாதவர்களுடைய கருத்துக்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கூட்டு பங்கு கம்பெனியான மக்கள் சங்கம் அப்படின்றது. 1916 ஆண்டு நம்ம பிட்டி தியாகராய செட்டி வெள்ளுடை வேந்தர் ஒரு பிரகடனத்தை வெளியிடுறார். அதை செட்டியாரின் பிரகடனம் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகள் விமர்சிக்கிறாங்க. ஆனால் இதற்கு ஆதரவு தெரிவித்த ஒரே பத்திரிகை அப்படின்றது சிதம்பரம் குடியரசு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சிதம்பரம் குடியரசு. கேள்விகளில் கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சிதம்பரம் குடியரசு இந்த செட்டியாரின் பிரகடனம், அதாவது பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே பத்திரிகை அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுடைய முதல் மாநாடு, ஃபர்ஸ்ட் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வச்சு 1917 ஆகஸ்ட் 19 நடக்குது. ஞாபகம் வச்சுக்கணும், 1917 ஆகஸ்ட் 19. இதற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமராயங்கனார் அப்படின்றவர் தான் இதுக்கு தலைமை ஏற்கிறாரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராமராயங்கனார் தலைமையில் இந்த முதல் மாநாடு அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பு, இது நிறைய கேள்விகளை நான் பார்த்ததுனால இதை கொடுக்குறேன். சி நடேசனார் ஒரு முழக்கத்தை வெளியிடுறார். அந்த முழக்கம் பேர் என்ன அப்படின்னா, நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது அந்த முழக்கம். அப்படின்னா என்ன அப்படின்னா, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை, நீ எனக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னா நான் உனக்கு வரி செலுத்த மாட்டேன் அப்படின்றது தான் அந்த முழக்கம். இது சார்ந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. நான் கீழே ஒரு கேள்வி கொடுக்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுதா பாருங்கள். நன்றி, வணக்கம்.